உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். எப்போதும் போல இன்னைக்கு தலைப்பு செய்தி, பரபரப்பான செய்தி. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்திரிகை துறை, ஊடகத்துறை, சமூக வலைத்தளங்கள் இதற்கெல்லாம் டெய்லியும் அண்ணன் படி அளந்து கொண்டிருக்கிறார். இப்ப பத்திரிகை துறை, ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க விளம்பரத்தை கூட நம்புறது இல்லைங்க. அதை விட அண்ணன் எங்களை கைவிட மாட்டாரு, அண்ணன் கண்டென்ட் கொடுப்பாரு, நாங்க அதை வச்சு எங்களுடைய பொருளாதாரத்தை சரி செய்து விடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு புதுசா பத்திரிகை எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, சேனல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதற்கு முழு பொறுப்பும் அண்ணன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அண்ணன் நிஜமாகவே தினமும் ஒரு கண்டென்ட் கொடுத்தாதான் எங்களால வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில பத்திரிகையும் ஊடகத்துறையும் சமூக வலைத்தளங்களும் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி இன்னைக்கு உள்ள பரபரப்பான செய்தி, நீலாங்கரையில அண்ணனுடைய வீட்டுல அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை தாக்கி விட்டார், அதனால அவரை நாங்க கைது பண்ணிட்டோம், அவர் துப்பாக்கி வச்சிருக்கிறாரு, அதனால அவரை நாங்க கைது பண்ணிட்டோம், எங்களை பணி செய்ய விடாமல் தடுத்து விட்டார் அப்படின்னு 1008 குற்றச்சாட்டை முன் வச்சு அவரை கைது பண்ணிருக்கிறாங்க. இதுதான் பரபரப்பான செய்தி. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு அண்ணன் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டியது. எந்த வழக்கு? அதுதாங்க அந்த இத்து போன வழக்கு. 2011 அந்த நடிகை விஜயலட்சுமியோடைய பாலியல் வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கு கன்னித்தீவு மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. அந்த வழக்கை முன்னிட்டு தான் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது எது வரைக்கும் பாயும் என்பதை நீங்க சமீப காலங்களாகவே பார்த்துட்டே இருக்கிறீங்க. இது இப்ப மட்டும் இல்ல, அப்ப உள்ள அரசியல்லையும் அது உண்டு. 2001 ஜூன் 30 நடு இரவில் ஒரு அபாய குரல் கேட்கிறது. ஐயோ என்ன கொல்ல பாக்குறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு அபாய குரல். யாரான் மிட் நைட்ல கூவுறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய அபாய குரல் தான் அது. என்ன காரணம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஜெயலலிதா அம்மா வந்தாங்கன்னா முதல் வேலையாக கலைஞர் பண்ணின ஊழல் அது இது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அவரை சிறைச்சாலையில போடுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அவர் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாத்தையும் முடக்குவாங்க. அதே மாதிரி கலைஞர் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜெயலலிதா அம்மா எதுல ஊழல் பண்ணாங்க, எந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க, 91 96 வரைக்கும் நடந்த அந்த சுதாகருடைய கல்யாணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் முதலாக சொத்து குவிப்பு அப்படின்ற ஒரு வழக்கை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் கையில் எடுத்து அதுல தமிழக அரசு சார்ந்த வழக்கறிஞர்களை வாதிட வைத்து அவங்கள உள்ள தூக்கி போடுறது, அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் முடக்குவது. இதுதான் இந்த மாநில அரசை பொறுத்த வரைக்கும் 50 ஆண்டு காலம் இந்த தமிழகம் வளர்ச்சியை நோக்கி போனதா இல்லையான்றத கேள்விக்குறியெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் பண்ணின வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் தாங்க. இதுதான் ரொம்ப தெளிவா 2 பேருமே பண்ணிருக்காங்க. ஒரு ஆட்சி அதிகாரம் எது வரைக்கும் பாயும் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா, நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், அதிகாரம் என்பது வலிமையானது, அது கிடைச்சிச்சு அப்படின்னா இது எல்லாமே எளிமையானது. சோ அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை முழுக்க பொலிட்டிக்கல் மூவாக இந்த வழக்கை கைதியில் எடுத்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு அப்படின்னு சொல்லலாம். தமிழக காவல்துறை நிஜமாவே அவங்க ஒரு குற்றமும் இங்க சொல்ல முடியாதுங்க. ஏன்னா தமிழக காவல்துறைன்னு சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக ஏவல் துறைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆட்சி மாறினவன அவங்க அப்படியே மாறிடுவாங்க. ஏன்னா ஆர்டர் போடுறது தமிழக அரசு, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு விடயம், அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு காவல்துறையுடைய நிலைமை இருக்கிறது. காவல்துறையுடைய கரங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அதற்கு முழுக்க காரணம் தமிழக அரசு, மாநில அரசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு வேலை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. 2011 கொடுத்து அந்த பாலியல் வழக்குங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க, அக்காவும் தங்கச்சி வீட்டுக்கு வராங்க அண்ணன் சீமானை பார்ப்பதற்காக. அவர் திருமணம் பண்றதா சொல்லி ஏமாத்தி அந்த அம்மா பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு வழக்கு. எனக்கு தெரிஞ்சு பாலியல் பலாத்காரம் என்பது இருவர் சம்மதப்பட்டு நடந்தா அது பாலியல் பலாத்காரம் அப்படின்னு எடுத்துக்கவே முடியாதுங்க. பெண்ணோட சம்மதம் இல்லாமல் ஆண் உடம்ப தொட்டாலும் இல்ல, சில பகுதிகள் இருக்குது உடம்புல. நீங்க பாலியல் வழக்கு அப்படின்னாலே செக்ஸ் மட்டுமே கிடையாது. அதை தாண்டி பெண்களுடைய உடல் உறுப்புகள்ல சில இடங்கள்ல தொட்டு அது பாலியல் ரீதியாக வரும் அப்படின்னு சட்டத்துல இருக்குது. சோ அந்த மாதிரியான ஒரு விடயங்கள் மட்டும்தான் பாலியல் ரீதியாக பார்க்கப்படும். ஆனால் இருவர் சம்மதித்து ஒன்றாக இருந்தது பாலியல் வழக்குல வராது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை தாண்டி என்ன சொல்றாங்க, என்ன திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி அவர் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு 2011 அவங்க ஒரு வழக்கை கொடுக்குறாங்க. சோ அந்த வழக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி ஒரு பொருள் வாங்கினா டியூ கட்டுவோம், அந்த மாதிரி காவல்துறைக்கு எப்பெல்லாம் டைம் பாஸ் ஆகலையோ, தமிழக காவல்துறைக்கு, தமிழக அரசுக்கு எப்பெல்லாம் டைம் பாஸ் ஆகலையோ அப்பெல்லாம் இந்த வழக்கை தோண்டி எடுத்து மறுபடியும் கேம் ஆடிட்டு இருப்பாங்க. அதைத்தான் இன்னைக்கு வலசரவாக்கம் காவல்துறை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத அண்ணன் சீமான் பேட்டியில சொல்லியிருக்காப்ல. 6 to 7 முறை வரை நான் கருக்கலைப்பை செய்திருக்கேன், கருக்கலைப்பை செய்ய வைத்தது சீமான் அப்படின்றத தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆதாரங்களை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க அண்ணனுடைய தரப்புல அவங்களுடைய ஆதாரங்களை அவங்க முன்னிட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க.
அண்ணன் சீமான் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மனு வந்து போடுறாங்க, விஜயலட்சுமியோடைய வழக்கை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு போடுறாங்க. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, இது பாலியல் சார்ந்த ஒரு வழக்கு என்பதனால், ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதனால் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய முடியாது, நீங்க வந்து இதற்கு ஆஜராகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறைக்கு 12 வாரத்துக்குள்ள இந்த வழக்கை வந்து நீங்கள் முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு மறுபடியும் வந்து விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி இந்த வழக்கு மறுபடியும் வந்து சூடு பிடிக்கிறது. சோ இதுல வந்து பெரிய ஹைலைட் பாயிண்ட் விஜயலட்சுமிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருட காலங்களாக அவங்க வந்து ஏன் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னா, இதற்காக மட்டும்தான் திருமணம் பண்ணிக்கல. எப்பெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தோணுதோ, எப்பெல்லாம் வந்து போர் அடிக்குதோ, எப்பெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த வழக்கை வந்து கையில் எடுப்பாங்க விஜயலட்சுமி. 2011 கொடுத்தாங்க, 12 வாபஸ் வாங்குவாங்க, மறுபடியும் வந்துட்டு கொடுப்பாங்க, மறுபடியும் வந்து வாபஸ் வாங்குவாங்க. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி பேசுற நிறைய ஆடியோக்கள் வீடியோக்கள்லாம் வெளியில வந்திருக்குது. அசிங்கமான வார்த்தைகளை சமூக வலைத்தளங்கள்ல பேசுறாங்க. அதற்கே வந்துட்டு விஜயலட்சுமி மேல வழக்கு போட்டு உள்ள தூக்கி போட்டுக்கணும். நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்திருக்கணும். அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய அம்மாவை பேசுவதற்கு விஜயலட்சுமி அவர்களுக்கு அருகதையே கிடையாது. அவங்களும் ஒரு பெண்ணை வந்து மானம் பங்கப்படுத்தி இருக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள்ல. அதற்கான ஒரு வழக்கை வந்துட்டு நீதிமன்றம் போட்டு இருக்கணும். ஆனா அதையெல்லாம் வந்து விட்டுட்டாங்க. ஆடியோக்குள்ள ரொம்ப தெளிவா வந்து விஜயலட்சுமி சொல்றாங்க, அதாவது வந்து நான் வந்து 50,000 மாசம் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன், சீமான் தரப்புல எனக்கு 50,000 கொடுக்குறாங்க, நான் ஏமாந்துட்டேங்க, எனக்கு ஏமாத்திட்டாரு, அதற்கான நஷ்டத்தை வந்து அவரு தரப்புல இருந்து எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் வாங்கிட்டு இருக்கேங்க அப்படின்றத வந்து அவங்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதை வந்து நீதிமன்றம் வந்து கவனிக்கணும். அதையும் தாண்டி விஜயலட்சுமியுடைய மனநிலையை வந்து முழுமையாக செக் பண்ணணும். ஏன்னா வேடந்தாங்களுக்கு பறவைகள் சீசன் அப்ப வந்துட்டு போகிற மாதிரி எலெக்ஷன் அப்பெல்லாம் வந்துட்டு விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. நாம் தமிழர் கட்சி அழிப்பதற்கும் அண்ணன் சீமானை அழிப்பதற்கும் வேற வழியே கிடையாது. அதனால ஒரு பெண் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து கையில எடுத்துட்டு இந்த லீடிங்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து விஜயலட்சுமியை பகடக்காயாக மாற்றி அவர் மூலமாக இந்த கட்சியை அழித்து விடலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமானையும் நடிகை விஜயலட்சுமியும் வந்து எதிரெதிர உட்கார வச்சு நீங்க விசாரிச்சீங்கன்னா இந்த வழக்கு உப்புச்சப்பு இல்லாம போயிடும். ஏன் கேட்டீங்கன்னா அண்ணன் சீமானை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் கூட விஜயலட்சுமி கிடையாது. லீடிங்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அதன் மூலமாக தான் இந்த வழக்கை வந்து அவர் மறுபடியும் வந்துட்டு கையில எடுத்துட்டு இருக்காரு அப்படின்றது தெள்ள தெளிவாக புரிகிறது. அதை தாண்டி வந்துட்டு ஒரே ஒரு செய்தி உங்களுக்காக நான் சொல்றேங்க. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தமிழகம் மட்டுமில்லை, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு கொலை நடக்குது, ஒரு விபத்து நடக்குது, ஒரு மாணவன் இல்ல மாணவி மர்மமான முறையில் இறந்து போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து நாம பண்ணக்கூடிய ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை போய் விசாரிப்பாங்க. அதற்கடுத்து வந்து அந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதற்கான நஷ்டஈடு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நஷ்டஈட்டை வந்து தமிழக அரசு உடனடியாக கொடுக்கும். அதற்கு பிறகு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பாங்க. எப்போதுமே நஷ்டஈடும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பும் பார்சல்ல இருந்துனே இருக்கும். ஏன்னா சம்பவத்தை பொறுத்து, அந்த சம்பவத்தோட வீரியத்தை பொறுத்து இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக இல்லைனாலும் கூட விஜயலட்சுமியை வந்து அண்ணன் சீமானை ஏமாத்திட்டாருன்னா அதற்கான நஷ்டஈட்டை வந்து அவர் வாங்கிட்டாரு. வாங்கின பிறகு இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கோ இல்ல நான் வந்து ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்வதற்கோ எந்த அருகதையுமே நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அண்ணன் சீமான் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் நீங்க கர்நாடகா போங்க, ஆந்திரா போங்க, கேரளா போங்க, எல்லா மாநிலங்களிலும் இவங்க எந்தெந்த மொழிகள் நடிச்சாங்களோ அந்தந்த மொழிகளில் உள்ள கூட நடிச்ச நடிகர்கள் மீதெல்லாம் இதே குற்றச்சாட்டை, எப்படி அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரே வாக்குறுதியை கொடுப்பாங்க அதே மாதிரி இதே குற்றச்சாட்டை எல்லா நடிகர்கள் மீது விஜயலட்சுமி வச்சிருக்காங்க. இது பத்திரிகைகள்ல செய்தியா வந்துட்டு இருக்குது. இதை வந்து நீதிமன்றம் நிச்சயமாக கவனத்தில் இதை எடுத்துக்கணும். அதற்கு பிறகு வந்து விஜயலட்சுமியோட முகாந்திரம் என்ன, அவருடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றத தெளிவாக ஆராய்ச்சி செய்த பிறகு இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்கணும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி கையில தான் இந்த வழக்கு இருக்குது. விஜயலட்சுமி எப்படிப்பட்டவர், விஜயலட்சுமியோட உள்நோக்கம் என்னவாக இருக்குது, சீமான் மீது அவருக்கு இருக்கக்கூடிய வன்மம் என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன ப்ராஃபிட் என்ன பெனிஃபிட் இருக்குது, இதையெல்லாம் ஒரு நிமிடம் வந்து அனலைஸ் செய்து விட்டு அதற்கு பிறகு வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்து வழங்கினால் நிச்சயமாக பெண்களுக்கு சாதகமாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தை எல்லாம் வந்து இன்னைக்கு முக்கால்வாசி பெண்கள் ஆண்கள் மீது ஏற்படக்கூடிய அந்த வன்மத்தை தீர்ப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு தெளிவான ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமியோட வழக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்போ வந்து நீ ஏமாந்தவங்ககிட்ட நீ பணம் வாங்கிட்டாலும் அதற்கு பிறகு உனக்கு பேசுறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் விஜயலட்சுமி வந்து நான்
ஒரு தமிழ் பெண் அப்படின்றாங்க. ஒரு தமிழ் பெண் ஏமாந்துட்டாங்கன்னா ஏமாந்தவங்கிட்ட போய் நீ பணத்தை வாங்குவியா? வாங்கின பிறகு நீதிமன்றம் போவதற்கு நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் அதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு தமிழக காவல்துறை, தமிழக அரசாங்கம் இந்த அளவுக்கு அண்ணன் சீமான் வழக்கை வந்து கையில் எடுக்கிற மாதிரி இன்னைக்கு பத்திரிகையை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, எத்தனை சம்பவங்கள் வருது, எத்தனை மாணவிகள் இன்னைக்கு வந்து சீரழிக்கப்படுகிறார்கள், பாலியல் வழக்கில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய பாலியல் வழக்குகளுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை வழக்கை இன்னைக்கு வந்துட்டு டிஎம்கே அரசாங்கம் இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு வேகமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க பாருங்க. எத்தனை சமூக ஆர்வலர்களை வந்து இன்னைக்கு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. மணல் கடத்தல் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ண ஒரு சமூக ஆர்வலரை கொலை பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு என்னாச்சு? ராமஜெயம் வழக்கு என்னாச்சு? எத்தனையோ வழக்குகள் இன்னைக்கு நிலுவையில் இருக்குங்க. நீதிமன்றத்தில் 1 கோடி வழக்குகள் இன்னைக்கு நிலுவையில் இருக்குது. இந்த மாதிரியான விடயங்கள் சார்ந்து நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கில் மட்டும் இவ்வளவு தீவிரம் காட்டுறாங்க அப்படின்னா 2026 எலெக்ஷன் வருதுங்க. அதற்கு முன்னாடி ஒரு 6 மாத காலம் இந்த சீமானத்துக்கு உள்ள போட்டோம்னாக்கா நமக்கு ரூட் கிளியர் ஆயிடும். ஏடிஎம்கே ஏற்கனவே வந்து கட்சியை காணாம போயிடுச்சு. பாஜக சொல்லவே தேவையில்லை, நோட்டை விட மிஞ்சி வெளியில வந்தாங்கன்னா பாத்துக்கலான்ற ஒரு சூழல் வந்து இன்னைக்கு தமிழக அரசியலை நிலவி கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அண்ணன் சீமான் தமிழக அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை அழைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமி மட்டும்தான். அதற்கான ஒரு விடயத்தை தான் வந்து இன்னைக்கு லீடிங் பார்ட்டிலாம் வந்து கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த வழக்கில் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் போக்சோ வழக்கு மாதிரி தாங்க இது வந்துட்டு பாலியல் வழக்குனாலே போக்சோ வழக்கு தான் அது வரும். அது 2 to 7 வருட காலம் வந்து இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம். அப்படி கிடைச்சதுன்னா எலெக்ஷன் நிற்க முடியாது. பெயில் கிடைக்காத ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. வழக்கறிஞர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட நான் பேசுறப்போ முழுக்க இது பொலிட்டிக்கல் மூவுங்க. இறுதியாக நீதிமன்றத்தில் நீதிபதியோட கையில தான் இது இருக்குது. அங்க எப்படி வந்து நீதி தேவதையோடைய கண்களை நீங்கள் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு வித்தியாசம் நீதிமன்றத்தில் கிடையாது. நீதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கு வந்து அண்ணன் சீமான் மீது எந்த விதமான முகாந்திரம் இருக்குது, அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது என்பதை நிச்சயமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏன்னா நான் ஏமாந்துட்டேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை இவங்க வந்து மிரட்டுறாங்க, என்னை மிரட்டி வழக்கை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காவல்துறையை விட்டுடுங்க. நீங்கள் நீதிமன்றம் போகலாம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போகலாம், குடியரசுத் தலைவர் போகலாம். ஒரு பெண்ணாக ரோட்டில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை வந்து நீங்கள் முன்னெடுக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து சீசனுக்கு வர்ற மாதிரி எலெக்ஷன் வர்றப்பெல்லாம் விஜயலட்சுமி வருவாங்கன்றது எழுதப்படாத ஒரு விதியாக இன்னைக்கு மாறிவிட்டது. அப்படிதான் வந்து இந்த வழக்கம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அதற்கெல்லாம் வந்து ஒரு தீவிரம் காட்டாத இந்த தமிழக அரசு காவல்துறை இன்னைக்கு அண்ணன் சீமான் வந்துட்டு எங்கேயோ நாடு விட்டு நாடு போற மாதிரி அவர் அலைக்க அப்படி பிடிக்கிற மாதிரி அவருடைய வீட்டிலேயே வந்து கிடையா கடந்துட்டு இருக்காங்க. நீலாங்கரையே கதின் கிடக்குறாங்க தமிழக காவல்துறையும் தமிழக அரசும். அப்படி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. அண்ணன் சீமான் மட்டும் இல்லைங்க, செந்தில் பாலாஜி யாராக இருந்தாலும் சரி, மத்திய மாநில அரசு யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஊழல் பண்ணாங்க, இந்த மாதிரி பாலியல் வழக்குகளை சிக்கினாங்க அப்படின்னா அவங்க நாடு விட்டு நாடெல்லாம் போகவே மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே அரசியல் தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் தாங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்குனால ஓடி ஒழியதுக்கான எந்த ஒரு விடயமும் அங்கே கிடையவே கிடையாது, எந்த முகாந்திரமும் கிடையாது. நீங்கள் போயிட்டு லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஏர்போர்ட்டில் அவர் எங்கே போகிறார் எங்கே வராரு கவனிக்கவே வேண்டாம். அவர் தான் தில்ல நின்று பேசுகிறாப்பில்லையே நம்ம அண்ணன் தில்ல நின்று பேசுகிறாப்பில்ல. நான் ஓடி ஒழியலைங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் வரேன், எனக்கு 4 வாரம் அவகாசம் கொடுங்க. நீங்கள் அவங்க தரப்பில் வந்து அவங்களுடைய விடயத்தை வந்து அவங்க ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ நாளைக்கு வந்துட்டு வரணுன்ற மாதிரி வலசரவாக்கம் காவல்துறையினர் அந்த சம்மன் வந்து ஒட்டியிருக்காங்க. சம்மனை வந்து கிழிச்சிட்டாங்க. அது வந்து நீங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வழக்கறிஞர்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு எங்களுக்கு, நான் அதை எடுத்தா என்ன உள்ளத்துக்கு வச்சா உங்களுக்கு என்ன வந்துட்டீங்க, நீங்கள் ஒட்டினீங்க, நான் படிச்சுட்டேன், அதோடைய விடயம் என்னன்றதை நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை கிழிச்சா என்ன, நான் வச்சிருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சில வழக்கறிஞர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பெரிய இஷ்யூவாக்கி அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும். அதை வந்து இந்த அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னவாகும், அடுத்த கட்டம் எப்படி நகரும் என்பதை பொறுத்துதான் இந்த வழக்குடைய தீவிரம் இருக்கும். அதற்கு நடுவில் வந்து விஜயலட்சுமியா மனசு மாதிரி அந்த சீமானுடைய குரல் வந்து தமிழகம் எங்கு மொழிக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம், இல்லை சீமானத்துக்கு உள்ள வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரியான அரசியல் பழிவாங்கல் என்பது அண்ணன் சீமானுக்கு மட்டுமல்ல, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உண்டு. எதிர்காலத்தில் விஜய் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விடயத்தை வந்து கையில் நிச்சயமாக லீடிங் பார்ட்டி எடுப்பாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள்
விஜய் வந்து இந்த நடிகை ஏமாற்றினார், அந்த நடிகை ஏமாற்றினார் அப்படின்னு புதுசாக ஒரு நடிகை வந்து களத்தில் வந்து குதிப்பாங்க, குதிக்க வைப்பாங்க நம்முடைய லீடிங் பார்ட்டி. இதெல்லாம் அரசியலில் சகஜமான ஒரு விடயம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இந்த செய்தியை வந்து நம்ம கடந்து போயிடலாம். இதே மாதிரி தாங்க அண்ணன் சீமான் மட்டுமில்ல, நடிகர் விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பித்தார். அவரை வந்துட்டு குடிகாரன், அவர் போதையில் இருக்காருன்னு சொல்லிட்டு மீடியாவை வைத்து அவரை காலி செய்தது இந்த தமிழக அரசியல். அதே மாதிரி யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தவர்களுக்கு மாநில அரசோடு ஒத்து போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மத்திய அரசோடு ஒத்து போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேரையும் எதிர்க்கிற நிலையில் நடிகை விஜயலட்சுமி மாதிரி 1000 பேர் தமிழகத்தில் வந்து குதிப்பாங்க. இது அரசியலில் எழுதப்படாத ஒரு விதி. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வழக்கை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறாரு, தில்லா இருக்கிறாரு. பேட்டி கொடுக்கும்போது தெரியுது என்ன வேணாலும் பண்ணிட்டு போட, அவ்வளோதானே. ஒரு நடிகையில் 1000 நடிகை வந்தாலும் நான் வந்து சமாளிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீரம் சார்ந்த பேட்டி வந்து பார்க்க முடிந்தது. ஸோ என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை யாரோ கொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி அபாய குரல்லாம் கொடுக்காம நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயுமே ஓடி போகலை, நான் சென்னையை விட்டு எங்கேயும் போகலப்பா, எப்போனாலும் நீங்கள் வரலாம்ப்பா, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன்ப்பா, எப்போ கூப்பிட்டாலும் 2011 நான் என்ன சொல்லணும் அதே தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், நீங்கள் அதைத்தான் நீங்கள் கேட்க போகிறீங்க, அதற்கு அடுத்து வந்து நீதிமன்றத்தில் நம்ம வழக்கை சந்திக்கலாம் அப்படின்னு அண்ணன் வந்து ரொம்ப கிளியராக பேசியிருக்காங்க. ஸோ வழக்கு எப்படி போகுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.